ஜனநாயகத்துக்கு இருந்த தடை நீங்கியது, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. ஆனால் பராசக்திக்கு ஒரு தடை விழுந்திருக்கிறது. அந்த தடை என்ன? ஜனநாயகத்துக்கு நீங்கின தடை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பராசக்திக்கு புதுசாக விழுந்திருக்கிற தடை என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனநாயகத்துக்கான ஜனநாயக குரலை எழுப்பிய சில நபர்கள் இருக்கிறார்கள். ஐயோ அண்ணா, உங்களுடைய கோடி தம்பிகள் ஒரு தம்பியாக நான் நிற்கிறேன் அண்ணா, நான் உங்கள் பக்கம் நிற்கிறேன், உங்களது படம் எப்பொழுது வெளிவருகிறதோ அன்று தான் அண்ணா எங்களுக்கு பொங்கல், ஓப்பனிங்கே நீங்கள் தான்ண்ணா, உங்களுக்கு ரிலீஸ் டேட்டே தேவையில்லைண்ணா அப்படி சில தம்பிகள் ட்வீட் செய்திருக்கிறார்கள். அப்புறம் இன்னும் சில அந்த நடிகர் தம்பிகள், இயக்குனர் தம்பிகள்லாம், அண்ணா டோன்ட் வெரிண்ணா, நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் அண்ணா, இது தமிழ் சினிமாவில் புதுசாக வந்திருக்கிற நிறைய திரைப்படங்களுக்கு நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குண்ணா, நீங்கள் வென்றெடுப்பீர்கள்ண்ணா, தமிழ் சினிமாவை காப்பாற்றியவர்கள் நீங்கள் தான்ண்ணா, கொரோனா சமயத்தில் நீங்கள் தானே காப்பாற்றுங்க, இப்படி பல பேரும் நடிகர்கள் இயக்குநர்கள் போடுவார்கள் என்று எதிர்பார்த்தது பலரும் போடலை. ஒரு சிலர் மட்டும் போட்டிருக்காங்க. அந்த ஒரு சில நடிகர்கள் இயக்குநர்கள் யார் போட்டிருக்காங்க, அப்புறம் அவங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கணும் இல்லையா, நம்ம எடுக்க வேண்டிய வகுப்புகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழக்கு முடிஞ்சு போச்சு. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிடும். அதனால் பிளாக்ல டிக்கெட் வாங்கினீங்க, டிஎம்மில் போய் டிக்கெட் வாங்கினீங்க, எல்லோரும் நீ குழப்பிக்க வேண்டாம். ஐயோ 3000 ரூபா கொடுத்து இன்ஸ்டா டிஎம்மில் வாங்கினோமே, இப்போ படம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிற தேதி, வெளியிடப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் வேறு ப்ரொடக்ஷனில் போட்டாங்களே, அப்போ இப்போ ரிலீஸ் இல்லையா, பின்னாடி தான் ரிலீஸாக, நம்ம வேறு லீவ் வேறு கேட்டு வாங்கிட்டோமே ஆஃபீஸில், எந்த குழப்பமும் அடைய வேண்டாம். விரைவில் என்னைக்கு ரிலீஸ் தேதி என்று அறிவிக்கப்படும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும், கவலைப்படாதீங்க. இன்னும் ஓரிரு நாட்களில் நீங்கள் நினைச்ச மாதிரி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிடும். அதனால் அதுக்கான தடை முழுக்க நீங்கியது. ஆனால் பராசக்திக்கு புதுசாக சென்சார் ஒரு மிகப்பெரிய தடையை ஒன்று போட்டிருக்கு. அந்த தடை என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் கேஸ் முடிஞ்சு போச்சு. ஜனநாயகத்துக்கு விழுந்த வழக்கு முடிஞ்சு போச்சு, தீர்த்து வச்சாச்சு. மேல்முறையீடுன்னு சொல்லியிருக்காங்க. அது போனாலும் இன்றைக்கி சாயங்காலத்தில் ரிசல்ட் வந்துடும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ கேஸ் முடிஞ்சு போச்சுனாக்க வெளியில் தாராளமாக பேசலாம்ல. எப்போ நாங்கள் கொடுத்த வழக்கு இந்த வழக்கு தான், இந்த விஷயம் நாங்கள் படத்தில் வச்சுருந்தோம், இந்த விஷயம் படத்தில் இருந்ததுனால தான் சென்சார் எங்களுக்கு தரமாட்டேன்ட்டான், அப்போ பாருங்கள் மக்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் வச்சுருக்கோம், தாராளமாக வெளியில் சொல்லலாம்ல. இப்போ திருப்பரங்குன்றம் விஷயம் இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் போய் தீபம் ஏற்றலாம், அதாவது ஏற்கனவே தீபம் ஏற்றி இருக்கக்கூடிய இடத்துல தான் வழக்கமாக ஏற்றுற இடத்துல வருஷம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க, இந்த வருஷமும் அதே இடத்துல ஏற்றுவாங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. அங்கே உள்ள பொதுமக்கள் சொல்கிறாங்க, அந்த கோவிலில் உள்ள தலைமை பட்டர் சொல்கிறாரு, அந்த கோவிலில் உள்ள அனைத்து அர்ச்சகர்களும் ஐயர்களும் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் போயிட்டு வர்றவங்க எல்லாருமே இதை சொல்லிட்டாங்க, ஐயா வருஷம் இங்கே தாங்க நாங்கள் தீபம் ஏற்றுவோம், நீங்கள் சொல்கிற புது இடங்கிறது தீபம் ஏற்றும் கல் கிடையாது, அது அளவை கல், அதனால் அதில் ஏற்ற முடியாது, அதில் ஏற்றினோம்னாக்கா அது ஆகமத்தை மீறுகிற செயலாகும் அப்படின்னு பூரா பேரும் அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அதை தாண்டியும் நீதிமன்றம் என்ன சொல்லுதுனாக்கா, இல்லை இது கோவிலுக்கு உட்பட்ட பகுதி, அதனால் அந்த கல்லில் ஏற்றணும்னு ஒரு ஹிந்து கேட்குறாரு, ஒரு ஆன்மீகவாதி கேட்குறாரு, அதனால் அந்த கல்லில் ஏற்றுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க, அதனால் நான் நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு போலீஸை கூட நான் அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் உடனடியாக இப்போ ஏற்றி ஆகணும், 6 மணிக்கு ஏற்றலைனாக்கா 6:05 கண்டெம்ட் எடுப்பேன் நான், அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி நீதிமன்றங்கள் இருக்கிறது. அப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, நீதி சொல்லியாச்சு, இப்படியாப்பட்ட இல்லை நீதி சொல்லியாச்சுன்னு சொல்ல முடியாது, தீர்ப்பு சொல்லியாச்சு. அப்போ நாம் என்ன பண்ணோம், அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, ஜனநாயக சக்திகள் என்ன பண்ணாங்க, பொதுமக்கள் என்ன சொன்னாங்க, இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் பாருங்கள், அந்த கல் தீபத்தூண் ஏற்றுற கல் கிடையாது, அது ஒரு அளவை கல். பாருங்கள், இந்த கவர்மெண்ட் அதாவது யார் அந்த அளவை கல்லில் விளக்கு ஏற்றணும்னு சொல்லி கோரிக்கை மனு போட்டிருக்காங்களோ அவங்களே கொடுத்துருக்கிற ஆதாரம் இருக்குல்ல, அந்த புத்தகம், அந்த புத்தகத்திலே இந்த கல் தீபத்தூண் இல்லைன்னு இருக்குது. தீபத்தூண் அங்கே ஏற்றுறது தான் தீபத்தூண், இது அளவைக்கல் தான் அதிலே இருக்குது. இது அளவைக்கல்லுக்கிற சாட்சிகள் இன்னும் எண்ணற்ற சாட்சிகள் இருக்குது, பிரிட்டிஷ்காரன் பீரியடில் உள்ள சாட்சிகள் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் பிஹெச்டி பண்ணும் பொழுது அதை சம்மந்தப்பட்ட அங்கே ஆய்வுகள் செஞ்சு வெளியிட்ட புத்தகங்கள் இருக்குது. எல்லாத்துலேயுமே அது தீபத்தூண் கிடையாது, அளவைக்கல். தீபத்தூண் என்பது அந்த கோயிலுக்கு ஏத்தாப்புல, உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு ஏத்தாப்புல இருக்கிறது தான் தீபத்தூண் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதில் அடையாளங்கள் உட்பட இருக்குது. இப்படி நம்ம பேசுகிறோமா இல்லை, எல்லாத்தையும் புட்டு வைக்கிறோம்ல வெளியில். அதே மாதிரி இப்போ இந்த படம் வெளியிடலாம்னு சொல்லிட்டாங்க, சென்சார் பிரச்சனை பண்ணக்கூடாது, யூஏ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சென்சார் ஏன் யூஏ கொடுக்க மாட்டேன்னு சொன்னிச்சுன்னு நீ சொல்லணுமா இல்லையா வெளியில்? இந்த சீனுக்காக தாங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அல்லது இந்த பிரச்சனைங்க, அதாவது சென்சார் போர்டில் உள்ளவங்க இவ்வளோ பெரிய படம் வருது, இவ்வளோ பெரிய ஹீரோ நடிச்சிருக்காரு,
U/A தரணும் அப்படின்னாக்கா எனக்கு கமிஷன் கொடுங்க. பாருங்கள், பிஜேபியில் யூனியன் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க கமிஷன் கேட்குறாங்க. நாங்கள் ஊழலுக்கு எதிரானவங்க, இந்த திரைப்படமே ஊழல் லஞ்சம் இது வாங்குறவங்க வந்து அரசியல்வாதியாக வரக்கூடாதுன்னு அந்த படத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் பாருங்கள், இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே சென்சாரில் உள்ளவங்க உட்காந்துருக்கு, பிஜேபி கீழே உள்ளவங்க உட்காந்துக்கிட்டு நீ லஞ்சம் கொடுத்தா தான் நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடுவேன், நான் சென்சார் சர்டிஃபிகேட் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா அது என்னங்க நியாயம்? அப்போ கேட்டது யாருனாக்கா சென்சாரில் வேலை செய்கிற இந்த நபர் தாங்க கேட்டாங்க, அல்லது சென்சாரில் வேலை செய்கிற இந்த நபர் தாங்க இந்த மாதிரி பேசினார் அப்படின்னு நேராக வெளியில் வந்து சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பராசக்திக்கு வந்திருக்கிற தடை என்னன்னாக்கா ரிலீஸில் எந்த தடையும் இல்லை, சொன்ன டேட்டில் வெளியே வந்துடும். நான் ஒரு கியூரியாசிட்டிக்காக தடைன்னு சொன்னால் தடை கிடையாது. ஆக்சுவலாக அது கட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சென்சார் சர்டிஃபிகேட் நீங்கள் ஃபுல்லாக வைரல் ஆகிருக்கு. இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் U/A தான் கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படத்துக்கும். இதில் வந்து 25 கட்டு கொடுத்துருக்காங்க சென்சார் சர்டிஃபிகேட். அதில் முக்கியமாக பார்க்க போனோம்னா ஹிந்தி அரக்கி அப்படின்னு படத்தில் ஒரு இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க போல். ஹிந்தி அரக்கி அப்படிங்கிறத சென்சார். அப்புறம் நீதி பரவட்டும், அதாவது தீ பரவட்டும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதை தீ பரவட்டம்னு வரக்கூடாது, நீதி பரவட்டம்னு வேணால் மாற்றிங்கன்னு சொல்லிட்டு தீ பரவட்டும் என்கிற வார்த்தைக்கு சென்சார். அண்ணாதான் ஆள்கிறார் அப்படிங்கிற டைலாகு, அது அந்த அண்ணாதான் ஆள்கிறார் டைலாகு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது திமுக முதல்ல ஆட்சி இருக்கும் பொழுது அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் உரையாற்றும் பொழுது முதல்ல கொண்டு வந்த இதுலாம் என்னன்னாக்கா, இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம தான் பேர் மாற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறத நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த சுயமரியாதை திருமணத்தில் தாலி கட்டலாம், தாலி கட்டாமலும் இருக்கலாம், ஐயரை வச்சு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு சட்டத்திருத்தத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். சுயமரியாதை திருமண சட்டமாக கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் வந்து இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு தவிர மும்மொழி கொள்கை கிடையாது. இந்த 3 சட்டத்தையும் நாம் தான் ஏற்றிருக்கோம். இன்னைக்கு வந்து அண்ணா இல்லை, திமுக இருக்குது, இல்லை நாளைக்கு வந்து அண்ணா இருப்பார் அல்லது இல்லைங்கிறது வேற, அல்லது திமுக ஆட்சியில் இருக்கும் இல்லைங்கிறது வேற. நாளைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலுமே சரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே சரி, இந்த 3 பாயிண்ட்லையும் எவனும் கை வைக்க முடியாது. ஒருவேளை கை வைக்கணும்னு தோணினாலே அவனுக்குள்ள ஒரு அச்சம் ஏற்படும். அந்த அச்சம் அவனுக்குள்ளே இருக்கும் வரை அண்ணா தான் இங்கே ஆள்கிறார் அப்படின்னு அவர் சட்டமன்றத்தில் கொடுத்த ஸ்பீச். ஸோ அதில் வந்து அண்ணா அந்த ஸ்பீச்சை கொடுத்துருப்பாங்க போட்டிருக்கு படத்தில் கிளைமேக்ஸில். அதில் வந்து அண்ணா தான் ஆள்கிறார் அப்படின்னு ஆல்ரெடி பேசினது அந்த டாக்குமெண்ட்டை அதுதான் பேசியிருக்காரு. ஏன்னா சட்டமன்ற குறிப்புகளில் இருக்குது, அதை தான் பேசியிருக்காங்க. அண்ணா தான் ஆள்கிறார் அப்படிங்கிறதுக்கு மியூட். அது மட்டும் இல்லாமல் 25 இடங்களில் கட்டு இந்த படத்துக்கு, மியூட் அண்டு கட்டு. அதில் வந்து குறிப்பாக சமூக நீதி கொள்கைகளை பேசுகிற அதாவது தமிழ்நாட்டினுடைய நம்மளோட உரிமைகள் சார்ந்து பேசக்கூடிய வசனங்கள், இப்படி எல்லா வசனங்களுக்குமே வந்து கட்டு மியூட்டு இது கொடுத்துருக்காங்க. அந்த எல்லாமே இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. 25 இடத்துல கட்டு அந்த சென்சார் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க பராசக்தியில் 25 இடம் இது எல்லாமே இது வந்து ஒரு ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிரான ஒரு திரைப்படம். அது அந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டம் வச்சுங்களா, அந்த போராட்டத்தை ஒட்டி தான் அந்த கதை வடிவமைக்கப்பட்டிருக்குனாக்கா. அப்போ தீ பரவட்டும், அண்ணா பேசுகிற வசனங்கள், அண்ணா தான் ஆள்கிறார், ஹிந்தி அரக்கி இப்படிங்கிறது இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் இன்னும் 25 இடங்கள் கட்டு கொடுத்துருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க, அல்லது மியூட் பண்ணிட்டீங்க, அல்லது மார்பிங் பண்ணுறீங்க, மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த திரைப்படத்தில் உயிரோட்டமே இல்லாத ஒரு திரைப்படமாக மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த படத்தினுடைய வெற்றி தடுப்பதற்கு இந்த மியூட் இந்த கட்டே போதுமான அளவுக்கு கூட ஒரு வேலை அமையலாம். அந்த படத்தினுடைய வெற்றியை இந்த கட்டு கூட ஒரு வேலை தடுக்கலாம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவங்க எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு தான் எல்லாத்துக்கும் எனக்கா அது இல்லை அப்படின்னாக்கா சென்சார்ஷிப் தரமாட்டாங்க. அப்போ நீங்கள் ஏதோ மாடிஃபை பண்ணி ஆகணும். அப்படி மாடிஃபை பண்ணி வெட்டி அல்லது மியூட் பண்ணி அப்படி நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி தான் நீங்கள் வெளியிட முடியும். அப்போ 25 இடத்துல கட்டு கொடுத்துருக்காங்க, U/A சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க எங்கேயாவது ஒன்றே மாதிரி ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருக்காங்களா? ஐயோ போயிடுச்சுன்னா அடி வயிற்றில் அடிச்சுட்டு எங்கேயாவது ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருக்காங்களா? எஸ்கே எங்கேயாவது ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருக்காப்லையா? அல்லது இந்த படக்குழுவினர் எங்கேயாவது அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருக்காங்களா? அப்படி எதுவுமே செய்யலையே. அப்போ இந்த படம் தெளிவாக சொல்கிறாங்க, சென்சார் சர்டிஃபிகேட் இதாங்க கட்டு. அவங்க கேட்டது எதுங்க? இந்த இருக்கு பாருங்க கட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் வெளில தூக்கி போட்டாங்கல்ல. அப்போ ஜனநாயகன் படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட் U/A வாங்கினீங்கல்ல, இப்போ கொடுத்துட்டாங்கல்ல, இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணுங்கள். அதில் என்னென்ன கட்டு கொடுத்துருக்காங்க, அப்படி என்னென்ன கட்டு நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க, கட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அப்படி என்ன அரசியலை பேசி நீங்கள் தள்ளியிருக்கீங்க, அப்படி கட் பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன சமூக நீதி கொள்கையில் நீங்கள் அறுத்து குமிச்சிருக்கீங்க, அப்படி கட் பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன நீங்கள் கொள்கை தலைவராக சொல்லிக் கொள்கிற அண்ணாவுடைய கொள்கைகளையோ அல்லது பெரியாருடைய கொள்கைகளையோ அல்லது திராவிடத்தின் கொள்கைகளையோ அல்லது தமிழ் தேசியத்தின் கொள்கைகளையோ எல்லா கொள்கை தலைவர்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அல்லது அம்பேத்கருடைய கொள்கைகளோ அப்படி என்ன பேசி அதில் மியூட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் அவ்வளவு தைரியமாக இருந்தால் நாங்கள் அரசியல் பண்ணலைங்க, இந்த சென்சார் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஏதோ பிஜேபியை நாங்கள் எதிர்க்கிறோம் அல்லது பிஜேபி எங்களை எதிர்க்கிறது அப்படின்னு ஒரு ட்ராமா போடுறதுக்காக இந்த சென்சார் மட்டும் நாங்கள் கையில் எடுக்கலைங்க. உண்மையிலேயே சென்சார் வந்து எங்களை அடக்குமுறை செஞ்சிச்சு, எங்களை ஒடுக்குமுறை செஞ்சிச்சுனாக்கா இந்த பராசக்தி வெளியிட்டது மாதிரி சென்சார் சர்டிஃபிகேட்டை ரிலீஸ் பண்ணுறாச்சா? நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால், உனக்கு முதுகெலும்பு இருந்தால் ரிலீஸ் பண்ணு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டும்பா. உன் மேலே ஒரு அக்யூசேஷன் நாங்கள் வைக்கிறோம், அதை வந்து குற்றச்சாட்டாகவே வச்சுக்க. இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டியது பொறுப்பு இல்லையா? அந்த பராசக்தி எதுவுமே குற்றச்சாட்டே இல்லாமல் தூக்கி போட்டிருக்காங்களா ஓப்பனா? அப்போ அதுக்கு அர்த்தம் பண்ணாக்க, டே நாங்கள் போட்டோம், நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால்
அதை தூக்கி வெளில போடு. வா ராஜா, ஓ சர்டிஃபிகேட்டும் என் சர்டிஃபிகேட் போட்டி போட்டு பார்ப்போம். போட்டி சோடி போட்டுப்போமா சோடின்னு அவங்க முதல்ல வெளியிட்டாங்க ராஜா. இப்போ நீ வெளியிடு. அப்போ நீ வெளியிட மறுக்கிறனாக்கா நீ பயப்படுறான்னு அர்த்தம். நீ பயப்படுறனாக்கா நீ சொன்னது உண்மை இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதை வச்சுட்டு எப்படியாவது அரசியல் பண்ணி ஒரு நெருக்கடிகள் கொடுத்து அந்த இளைஞர்கள் மத்தியில், ரசிகர்கள் மத்தியில் அந்த படம் வெளியாகுமா இல்லையான்னு எனக்கு எல்லா தேட்டர்லையும் பேனர் வச்சுட்டானுங்க. அவன் கந்து வட்டி கடன் வாங்கி தாலி அடமான வச்சு இருந்த சம்பளத்தை சேவிங்ஸை பூரா இழந்து எல்லாருமே நீங்கள் பேனர் வச்சுட்டானுங்க. எல்லா தேட்டர்லையுமே பேனர்ஸ் வச்சுட்டாங்க. எவ்வளவு செலவாயிருக்கும், கொடி கட்டுறது, லொட்டு லொசுக்கு, மண்ணாங்கட்டி, மயிறு, எவ்வளவு செலவு பண்ணிருப்பானுங்க. அப்போ படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுன்றது இருக்கும். இருக்கா இல்லையா. இப்போ இந்த டெம்ப்ட் அப்படியே கொண்டு போய் திடீர்னு முத நாளோ அல்லது இன்னைக்கு சாயங்காலமோ நாம் ரிலீஸ் பண்ண போகிறோம், நீதி வென்றதுனாக்கா ஐயோ பாடுறாடே வந்துட்டாரான்னு சொல்லிட்டு நைட்டு பார்ட்டி பண்ணுவான். திரும்ப ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு வழக்கமாக செலவு பண்ணுறத விட இன்னும் 10 மடங்கு அதிகமாக போட்டு செலவு பண்ணுவோம். அவன் குடிகாலியாகும். அதுதானே நீங்கள் விரும்புகிறீங்க. இப்போ அதில் தீ பரவட்டும் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கும் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்படின்னாக்கா தீ பரவட்டும்ங்கிறது கெட்ட வார்த்தையே என்ன? தீ பரவட்டும்ங்கிறது அண்ணாவினுடைய ஒரு புத்தகம். அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட்மெண்ட். இது ஹிஸ்டாரிக்கலாக நடந்த ஒரு சம்பவம், வரலாற்று சம்பவம். அது இந்த பார்ப்பனர்கள் சொல்கிறதுனால கதை கிடையாது, வரலாற்று சம்பவம். அது என்னன்னாக்கா தீ பரவட்டம்ங்கிறது ஒரு புத்தகத்தினுடைய பெயருங்க. அந்த புத்தகம் எதை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதுனாக்கா ஒரு டிபேட், ஒரு விவாதம் நடக்குது. அண்ணாவிற்கும் இன்னும் சில நபர்களுக்கும் ஒரு விவாதம் நடக்குது. அது பெரிய புராணம், கம்பராமாயணம் இது கொடுத்த ஒரு விவாதம். அந்த விவாதத்தில் வந்து இந்த வழக்கமாக கூப்பிடுவாங்களே மேடைகளில், நீ தைரியம் இருந்தால் வா நம்ம பேசி பார்ப்போம், ஒரே மேடையில் பேசி பார்ப்போம், இல்லை நாம் சொல்கிறது நீ வா. இப்போ சொல்லுவாங்க சீமான் அப்படி வந்து சவால் விடுவாப்புல. அப்புறம் விஜயலட்சுமி அக்கா புருஷன் வந்து மன்னிக்கணும், வீரலட்சுமி அக்கா இல்லையா, சரி வீரலட்சுமி அக்கா புருஷன் விஜயலட்சுமி அக்கா புருஷன் தான் இவராச்சு, சீமானாச்சு. அப்போ விஜயலட்சுமி புருஷனுக்கும் வீரலட்சுமி அக்கா புருஷனுக்கும் ஒரு ஃபைட்டு. இவர் தான் கூப்பிட்றாப்புல வா தைரியம் இருந்தால் சண்டைக்கு வான்னு சொல்லிட்டு, வீரலட்சுமி அக்கா புருஷன் எப்போ நான் சண்டைக்கு வரேன், ஒத்த கையை பின்னாடி கட்டில நான் சண்டை போடுறேன், நீ வா ரிங்கை நான் போகிறேன்னு சொல்லிட்டு ரிங்கை போட்டு க்ளவ்வை மாட்டிட்டு வீடியோ போட்டாப்புல. நீ தான் சொன்ன தேதியை குடிச்சிட்டு இடத்த குடிச்சிட்டு ஆளை கண்டான்னு சொன்னாப்புல. ஏன்னாக்கா அவன் வரமாட்டான், அவன் ஒரு பயந்தாங்குழி தொடர்நடுங்கி, அவன் சரியான கோழை, அவன் முதுகெலும்பு கிடையாது, தண்டுவடம் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு பிராணி. அதில் அப்படி அப்போ வந்து அப்படி இல்லை. அண்ணா அவர்கள் சேலஞ்ச் பண்ணுவார் அல்லது அண்ணா கிட்ட வேறு யாராவது சேலஞ்ச் பண்ணுவாங்க. அப்படியே சேலஞ்ச் பண்ணும்பொழுது கம்பராமாயணம் மற்றும் பெரிய புராணம் இது வந்து தேவையில்லாத ஒரு குப்பை, ஒரு ஆபாச குப்பை அப்படின்னு அண்ணா சொல்கிறார். அப்போ சொல்லும் பொழுதுனாக்கா இதற்கு ஆதரவாக இருக்கிறவங்க இல்லை நீங்கள் வாங்க நம்ம டிபேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டிபேட் நடக்குது. அப்போ டிபேட்டில் யாராவது பங்கு பெறாங்கனாக்கா 1943லையும் 48லையும் 2 டிபேட் நடக்குதுங்க இந்த கம்பராமாயணம் பெரிய புராணம் பற்றி. அப்போ 2 டிபேட்லையும் 1943 வந்து ராபி சேது பிள்ளை அப்படிங்கிறவருக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் இதை குறித்தின ஒரு டிபேட் நடக்குது. அதுக்கப்புறம் 48ல் நம்ம சோமசுந்தர பாரதிக்கும் அண்ணாவுக்கும் நடக்குது. இதில் ஈழத்தடிகள் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அப்போ சோமசுந்தர பாரதியும் அண்ணாவுக்கு நடக்கிறது வந்து அதான் கடைசி 48ல் நடந்தது. டிபேட் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. அண்ணா வந்து கிளின்னு கிளிக்கிறாப்புல கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும். இவ்வளோ ஆபாச குப்பைகளாக இருக்குது, இதை வந்து சோமசுந்தர பாரதி எப்படி ஆதரிக்கிறாரு, அப்போ இதை வந்து அவங்க குடும்பத்தில் அப்ளை பண்ணுவாரா அல்லது இதை பேசுகிறவங்க மத்தியில் இதை அப்ளை பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட் போயிட்டுருக்கு. அது போகும்போது சோமசுந்தர பாரதி என்ன பண்ணுறா, டிபேட் பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் மண்ணை கவிட்டாப்புல, மீசில் மண் விட்டுருச்சு. திடீர்னு என்ன பண்ணுறாப்புல, ஐயோ எனக்கு ட்ரெயினிங் லேட் ஆகிடுச்சு, நான் உடனடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ட்ரெயின் லேட்டாக சொல்லிட்டு ஏன்ச்சு ஓடி போயிட்டாப்புல சோமசுந்தர பாரதி. இது பெரிய வரலாற்று சம்பவம். இந்த டிபேட்டை தான் தீ பரவட்டும் அப்படிங்கிற பேரில் என்ன டிபேட்டில் நடந்துச்சு, சோமசுந்தர பாரதி என்ன பேசினார், அண்ணா என்ன பேசினார், மற்றவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தீ பரவட்டும் நூலில் எழுதியிருப்பாங்க. இதில் என்ன இருக்குது, ஒரு விவாதம், அதை புக்காக மாற்றிருக்காங்க. அந்த வார்த்தையை தீ பரவட்டும்ங்கிற வார்த்தையை ஏன் வைக்கக்கூடாது, இதுக்கு சென்சார் பண்ணுறாங்க. இதுக்கு சில நடிகர்கள் வந்து ஆதரவு தராங்க, சில நடிகர்களும் சில இயக்குநர்களும், குறிப்பாக வெங்கட் பிரபு அவர்கள் ஆதரவு கொடுத்து ஒரு ட்வீட் போட்டுருக்காரு. என்னன்னாக்கா ஆதரவாக இல்லை, இது வந்து ஒரு பெரிய எப்போ ரிலீஸ் ஆனாலுமே ஒரு பெரிய ஒரு ஃபேர்வெல் மூவினாக்கா இந்தியாவில் இதுதான் பெரிய ஃபேர்வெல் மூவியாக அமைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த கோட்டு படத்தில் நடித்தாங்க இல்லையா, அவர் கால்சி கொடுத்தாரு இல்லையா, அந்த நன்றி கிடக்குனாலும் ட்வீட் போட்டுருவார் போல் இருக்கு. அப்புறம் நம்ம ரவி மோகன் இதே படத்தில் நடித்த ஒரு பராசரத்தை நடிச்சிருக்காப்புல, அவரும் வந்து அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா உங்களுடைய கோடிகளில் உள்ள தம்பிகளில் நானும் ஒரு தம்பியாக சொல்கிறேன், உங்கள் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தானே பொங்கல்னா, அன்றைக்கி தானே நீங்கள் தானே ஓப்பனிங்க, நீங்கள் என்னைக்கு வரீங்களோ அன்றைக்கி தானா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா ஆனா ஊனா அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காப்புல. அப்புறம் இவர் நம்ம பாக்யராஜ் பையன் இருக்காப்புல பாருங்கள், அவரும் அண்ணா உங்கள் படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தானே பொங்கல்னா, அன்றைக்கி தானே திருவிழானா, அன்றைக்கி தானே கடா வெட்டுனா, அன்றைக்கி தானே காது குத்துனா அப்படின்னு அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காப்புல. இப்படியே ஒரு 3-4 பேர். அப்புறம் இவர் சிம்பு எஸ்டிஆர் கூட ஒரு பதிவு போட்டிருந்தாப்புல, துணைன்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பதிவு போட்டிருந்தாப்புல. இப்படி ஒரு 4-5 பேர் மட்டும் சில பதிவுகள் போட்டு சுற்றிக்கிட்டு இருந்துன்னு வைங்களேன். இப்போ இந்த 4-5 பேருக்கு இந்த இயக்குநர்கள் இந்த நடிகர்கள் இருக்காங்களா, ஒரு சில பேர் இந்த பதிவு போட்டவங்க ஆதரவு தெரிவிச்சவங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்குறதுனாக்க நீங்கள் ஆதரவு கொடுங்க, நான் வேணான்னு சொல்லலை, தாராளமாக ஆதரவு கொடுங்க. ஒரு சினிமா துறையில் இருக்கீங்க,
சென்சார் மூலமாக ஒரு படம் அல்லது ஒரு நடிகர் ஒடுக்கப்படுகிறார் அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் குரல் கொடுக்கணும். ஏன்னாக்கா சென்சாருங்கிறது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு அமைப்பு. அப்போ அது நார்மலாக கொடுக்க வேண்டிய சென்சாரை ஏன் கொடுக்க முடியாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது, வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறாங்கன்னாக்கா அது என்னன்னு சொல்லி நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை, ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. ஆனால் ஆதரவு தருவதுக்கு முன்னாடி எதற்காக ஆதரவு தர்றீங்க, என்ன பிரச்சனைக்காக ஆதரவு தர்றீங்க, அங்கே பிரச்சனை ஏற்படுத்துறது யார், அந்த பிரச்சனை யாரால் வருகிறது, அந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னாக்கா சூப்பர். இந்த ஆதரவு கொடுக்குற யாருமே என்ன பிரச்சனைன்னு சொல்லலை, பிரச்சனை யாராலன்னு சொல்லலை, பிரச்சனை எதுக்குன்னு சொல்லலை. ஆதரவு தெரிவிக்கிறோம், அண்ணா உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், கோடி தம்பிகள் ஒரு தம்பியாக நான் உங்களுக்கு கம்பி நிட்டுக்கிறேன் அண்ணா. எப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுங்கப்பா. அப்போ பிரச்சனை என்னென்னு சொல்லணுமா இல்லையா? இப்போ திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் ஆதரவு தர்றோம் ஏன்னாக்கா அதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த தீர்ப்பில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. பாருங்கள், ஆர்எஸ்எஸ்காரன் அவ்வளோ குடசல் கொடுக்குறான், அங்கே தீபம் ஏற்றுறது பிரச்சனை இல்லை, அதை வச்சே கண்டிப்பாக கலவரம் பண்ணுவான். இதே மாடல் தான் அயோத்தியில் நடந்துச்சு. சொல்கிறோமா இல்லையா? நம்ம என்ன பிரச்சனை, தீர்ப்பில் என்ன பிரச்சனை, கொண்டு போனோன்ற என்ன பிரச்சனை, யார் பிரச்சனை பண்ணுறா, நீதிபதி கிட்ட என்ன பிரச்சனை, இது எல்லாத்தையும் நம்ம பேசுகிறோமா இல்லையா? பொதுவில் பேசுகிறதா இருக்கோம், கருத்தரங்கம் பூரா எல்லாமே பேசுகிறோம்ல. ஒன்றும் இல்லாத நாங்களே அவ்வளோ பேசும்பொழுது அவ்வளோ ஆடியன்ஸ் பேஸ் வச்சுருக்கிற நீங்கள் இப்போ உங்களுக்கு ஆதரவு தர்றோம், உங்கள் பக்கம் நிற்கிறோம்னாக்கா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். பிரச்சனையே தெரியாமல் வந்துடுவீங்களா? நைட்டு படுக்க வேண்டியதே காலைல 11:30 மணிக்கு 12 மணிக்கு ஏஞ்ச உடனே அண்ணனுக்கு பிரச்சனையா, அண்ணா ஆதரவு தருகிறோம், அது என்ன பிரச்சனைலாம் தெரியாது. அண்ணனையே ஒருவேளை பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்களாம் சினிமாவில் இருக்கீங்க, கண்டிப்பாக இதில் சென்சார் பிரச்சனை இல்லை. ஏன்னா சென்சாருக்கு போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். அது ஜெயம் ரவியாக இருக்கட்டும், மன்னிக்கணும் ரவி மோகனாக இருக்கட்டும், எஸ்டிஆராக இருக்கட்டும், அல்லது பாக்யராஜ் பையனாக இருக்கட்டும், அல்லது வாட் எவர் இட் இஸ், அவர் சிபிராஜ் சத்யராஜ் அவருடைய பையன். ஏன்னா சத்யராஜனை படிக்கும்பொழுது ரைட்டாக ஒரு 2 புத்தகத்தையாவது கொடுத்துருந்துருக்கலாம் அவருக்கு. தெரியல, அவர் தாவேக்காவுக்கு ஆதரவாக பதிவுகள் போடுறது என்ன, விஜய் அவர் சிஎம் நாற்காலில் உட்கார வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்பான்னு சிவராஜன் சுற்றுறதா இருக்கட்டும். அதனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், உங்களுக்குலாம் தெரியாது இல்லை. இந்த படம் சென்சாருக்கு போயிருக்கேனாங்க, சென்சார் சர்டிஃபிகேட் தரமாட்டேன்னு கையை பின்னாடி கட்டிக்கிட்டு தலையை கிழக்கி மேற்கையும் ஆண்டிக்கிட்டு மேற்க பார்க்க நிற்க முடியாது. அப்போ இதில் சென்சாருங்கிறது ஒன்று யூ தருவான், இல்லை யூ/ஏ தருவான், அல்லது ஏ++ தருவான். இந்த சர்டிஃபிகேட்டில் தான் உங்களுக்கு பிரச்சனை வர முடியும். அப்படி பிரச்சனை வந்துச்சுனாக்கா நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போகலாம், அல்லது நீங்கள் ட்ரிபியூனலுக்கோ அல்லது கோர்ட்டுக்கு போய்ட்டு சேலஞ்ச் பண்ணலாம் இல்லையா? இல்லை ஒருவேளை படமே வெளியிட தடை அப்படின்னாக்கா அதையும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். படம் வெளியிட தடைன்னு பேன் பண்ண மூவிஸ் கூட இங்கே இருக்குது, சில படங்கள் இருக்குது. அப்புறம் திரும்ப அவங்க ட்ரிபியூனலுக்கு போய் கோர்ட்டுக்கு போய் சேலஞ்ச் பண்ணுவாங்க. அது சம்மந்தப்பட்ட நபர்கள் சென்சார்லேருந்து வருவாங்க, தடைன்னு சொல்கிறாங்க, இது தடை செய்யப்பட வேண்டிய படம் இல்லை, நான் சில இடங்கள் சொன்னாங்க, நான் மியூட் போட்டிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கிட்ட கொடுத்தோம்னாங்க. அவர் பார்த்துட்டு தடையா தடையில்லைன்னு, தடை செய்யப்பட்ட சென்சாரால் தடை செய்யப்பட்ட படங்கள் திரும்ப கோர்ட்டுக்கு போய்ட்டோ இல்லை ட்ரிபியூனலுக்கு போய்ட்டோ திரும்ப அந்த தடையை நீக்கிட்டு அவங்க வெளியிட்டிருக்காங்க, தியேட்டரில் வெளியிட்டிருக்காங்க. படம் படம் பார்ப்பதற்கு எந்த தடையும் இல்லை, இந்தியாவில் ஓவர்சீஸில் தாராளமாக படத்தை ரிலீஸ் பண்ணான்னு சொல்லிட்டு கோர்ட்டு மூலியமாக தீர்ப்பு வாங்கிட்டு அவங்க உடனே வெளியிட்டிருக்காங்க. அப்படியே இந்தியாவிலே நிறைய படங்கள் இருக்குது. அப்போ யாருமே அப்படி பண்ண முடியாது. அப்போ இதில் அப்படி பண்ண முடியாதுன்னு இருக்கும் பொழுது அப்போ என்ன பிரச்சனைங்கிறது நீங்கள் சொல்லணும்ல. இப்போ சென்சாரில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறது தெரியும். அப்போ இல்லை நாங்கள் அரசியல்வாதி விஜய் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை, நாங்கள் நடிகர் விஜய் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ராஜா, நடிகர் விஜய்னாக்கா இங்கே நடிப்பு அப்படிங்கிறதுல அவரோட படத்தை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தாவேக்காவிற்கான அரசியலை அவர் பிஜேபியை வலுவாக எதிர்க்கிறாராமா. அதை தன்னுடைய ஜனநாயகன் என்கிற படத்தை வச்சுக்கிட்டு சென்சாரை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு ஜிமிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அவர் பண்ணுறது அரசியல் உங்களுக்கு தெரியாது? சென்சாரு அப்படி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியாது? அப்போ போனால் கோர்ட்டில் அதையும் தாண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் கோர்ட்டுக்கு போனால் கொடுத்தாங்கண்ணா, அப்போ கொடுத்தாங்க நீங்கள் தாராளமாக ரிலீஸ் பண்ணிடலாம், அவ்வளோதானே அதில் பிரச்சனை. அப்போ சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சென்சார் கொடுக்க மாட்டேங்குது, சென்சாரை சொல்லி பேசுங்க. சென்சார் சரியில்லை அப்படின்னா அது பேசுங்க. சென்சார் சரியில்லை, தமிழ்நாட்டில் உள்ள திரைப்படங்களுக்கு நிறைய ஒடுக்குமுறைகளை செய்திருக்கிறது அப்படின்னு குரல் கொடுங்க. இந்த பராசக்தி அப்படின்னாக்க நீங்கள் பராசக்தியும் குரல் கொடுக்கணும்ல. 25 கட்டு தீப்பரவட்டம்ங்கிறது என்ன கெட்ட வார்த்தையா? தீப்பரவட்டம் நான் ரொம்ப மோசமான வார்த்தையா? இல்லைல்ல. அப்போ தீப்பரவட்டம்க்கு எதுக்கு சென்சார் பண்ணுறாங்க? அண்ணா தான் ஆளுகிறார். ஆமாம், அண்ணா சிஎம் ஆகும்பொழுது பேசுனது அந்த காட்சியை வச்சுருக்காங்க. அண்ணா தான் ஆளுகிறாருன்னா அண்ணா தான் ஆளுகிறாருங்கிறது என்ன மோசமான வார்த்தையா என்னது? இல்லை என்ன ஒரு வன்முறையை கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையை அண்ணா தான் ஆளுகிறான் அப்படிங்கிறது? எவ்வளவோ திரைப்படங்கள் அந்த மாதிரி வந்திருக்குல்ல. ஏற்கனவே ஏங்க இந்த குப்பை படம் ஒருத்தர் எடுத்துகிட்டு பாருங்க, அந்த முட்டை போட்டா ஒருத்தவன், அவன் படத்துக்குலாம் சென்சார் தர்றாங்க கட்டு அதிகமாக இல்லாமல். மோகன்ஜின்னு ஒருத்தவன். இப்போ இந்த படத்தை தீப்பரவட்டும் அண்ணா தான் ஆளுகிறதுக்கு அப்போ நீங்கள் சென்சாருக்காக தான் குரல் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நீங்கள் பராசக்தியும் குரல் கொடுக்கணும்.
ஏன்னா அவன் ஒரு அரசியல் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரியுது. அதை தெரிஞ்சுக்கிட்டே வந்து அண்ணா கோடி தம்பிகள் ஒரு தம்பியாக. இப்போ கேளுங்களேன், 41 பேர் சாகும் பொழுது எங்கே போனீங்க நீங்கள்லாம்? கரூரில் 41 பேர் சாகும் பொழுது அப்போ வந்து இந்த நீங்களாம் வந்து கேள்வி கேட்டுருங்க. இப்போ குரல் கொடுத்த அந்த நடிகர்கள் இயக்குனர்கள் அப்போ வந்து கேள்வி கேட்டுருங்க, ராஜா எங்கே போனீங்க? உங்கள் படத்தை பார்க்கணுன்னாக்கா இங்கே உள்ள மக்கள், தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்கள், உங்கள் ரசிகர்கள் வந்து பார்த்து காசு கொடுத்து டிக்கெட் எடுத்தால் தான் அது உங்களுக்கு கோடிகளில் காசாக உங்களுக்கு சம்பளமாக வரும். ரவிமோகன் கோடியில் சம்பளம் வாங்குவாப்புல, எஸ்டிஆர் கோடியில் சம்பளம் வாங்குவாப்புல, ஏன் நம்ம வெங்கட் பிரபுனா கோடியில் சம்பளம் வாங்குவாப்புல. கோடினாக்கா எங்கேருந்து வரும் ராஜா உங்களுக்கு கோடிகள்லாம்? எங்கேயோ யாரோ ஒரு பொதுமக்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒருத்தவங்க ஒரு 150 ரூபா ஒருத்தனும் கொடுத்து டிக்கெட் எடுத்து பார்த்தா அது பல கோடிகளாக உங்கள் ப்ரொடியூசர் கைக்கு போகும். அதுலேருந்து சில கோடிகள் எடுத்து உங்களுக்கு சம்பளமாக கொடுப்பாங்க. அப்போ இங்கே உள்ள மக்கள் பூரா செத்து போட்டானாக்கா உங்களுக்கு யார் டிக்கெட் எடுத்து கொடுத்து பணமாக்க வருவா? எப்படி உங்களுக்கு கோடிகளில் சம்பளம் வரும்? அந்த பொதுமக்கள்லேருந்து உங்களுடைய படங்களை தேட்டரில் போய் 150 ரூபா 200 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து பார்த்தான். அவன் தான் 41 பேர் செத்து போனான். 41 பேர் சாகும்பொழுது நீ வந்து கேட்டுக்கணும், அண்ணா உங்கள் கோடி தம்பிகள் ஒரு தம்பியாக கேட்கிறேன் அண்ணா, நீங்கள் இப்படி மக்களை விட்டு விட்டு ஓடி இருக்கக்கூடாது அண்ணா. அண்ணா கோடி தம்பிகள் ஒரு தம்பியாக நான் கேட்கிறேன் அண்ணா. அண்ணா அந்த ப்ரெஸ்ஸையாவது நீங்கள் சந்திச்சிடலாம் இல்லையாங்க அண்ணா. அண்ணா எனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது என் பர்சனல் பிரச்சனையை குறித்து கேட்கும் பொழுது நான் நின்று பதில் சொல்லிட்டு தான் நான் போனேன். நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்கண்ணா, 41 பேர் செத்து போயிருக்காங்கண்ணா நீங்கள் நின்ற கூட்டத்தில். அப்போ நீங்கள் போய் அண்ணா ஒரு சின்ன குழந்தைங்கண்ணா, 1.5 வயசு குழந்தைங்கண்ணா, அதனுடைய தாடை உடஞ்சி போய் அந்த குழந்தை இறந்து போச்சுண்ணா, நீ பதில் சொல்லணுமா இல்லையாண்ணா? அண்ணா ஒரு பெண்மணின்னா அவங்களோட நெஞ்செலும்பு போட்டு மிதிச்சதில் உடஞ்சி போய் நெஞ்செலும்பு இதயத்தில் குத்தி இறந்துருக்காங்கண்ணா. அண்ணா ஒருத்தர் முதுகெலும்பு உடஞ்சி போய் அப்படின்னா எந்த அளவுக்கு கூட்டம் மேலே ஏறி ஓடிருக்குண்ணா, இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்கண்ணா. அண்ணா இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா இல்லையாண்ணா? நீங்கள் போய்ட்டு ஒரு பிச்சுட்டு ஓடிட்டீங்களேண்ணா, பத்திரிகையாளரோடு சந்திக்க முடியாத அளவுக்கு நீங்கள் கோழையா அண்ணா? அண்ணா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் 1 வாரம் கழிச்சு தான் நீங்கள் வீடியோ போடுவீங்களாண்ணா? அப்போ அதுக்கிடையில் உங்களுக்கு வீரம் வராதாண்ணா அப்படின்னு இப்போ கேட்குறவங்கலாம் எஸ்டிஆர் கேட்கணும். எஸ்டிஆர் ப்ரோ நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் ப்ரோ அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ வந்து 41 பேர் சாகும் பொழுது சொல்லியிருக்கணும், ப்ரோ நான் உங்கள் கூட இருக்கோம் ப்ரோ, இன்னொரு 141 பேர் சாகடிங்க ப்ரோ, இன்னொரு 4000 பேரை சாகடிங்க ப்ரோ, நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கிறோம் ப்ரோ. அப்போ வந்து ட்வீட் போட விட்டு தானே நீங்கள்லாம் சும்மா இவர் வெங்கட் பிரபு வந்து கேட்க வேண்டியதானே, ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் வீடியோவை இப்போ 1 வாரம் கழிச்சா தள்ளி போடுவீங்க ப்ரோ, தப்பு இல்லையா ப்ரோ அப்படின்னு அங்கே வந்து கேட்டுருக்கணும் பாஸ். நீங்கள் அதையெல்லாம் விட்டு போட்டு இப்போ அதாவது கூட நிற்கிறோம். எதுக்கு நிற்கிறீங்க கூட? 6 மணிக்கு மேலே சரக்கு போகிறது நிற்கிறீங்களா? எதுக்கு நிற்கிறீங்க சொல்லுங்கள். கூட நிற்கிறேன்னா எதுக்காக கூட நிற்கிறீங்க? என்ன பிரச்சனை? முதல்ல உங்களுக்கு இருக்கிற கோடி தம்பிகள் ஒரு தம்பியாக நானே ப்ரோ, டோன்ட் வரி ப்ரோ, யூ டோன்ட் கேர் அபவுட் தட் ப்ரோ, ஐ ஸ்டாண்ட் வித் யூ ப்ரோ. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்கள் படம் ரிலீஸ் ஆகிறனால தான் எங்களுக்கு திருவிழா, அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல், அன்னைக்கு தான் எங்களுக்கு கருமாதி, எங்களுக்கு தான் தீபாவளின்னு சொல்கிறீங்கள. இந்த ஐடி ரேடு விட்டான்ல விஜய்க்கு, அப்போ நீங்கள்லாம் எங்கே பாஸ் போனீங்க அன்னைக்கு? இதே உங்களுடைய அண்ணனுக்கு தான் பாஸு பிரச்சனை. ஐடி ரேடு விட்டான்ல பிஜேபியிலேருந்து அந்த இதில் நின்றுட்டு ஷூட்டிங் அப்போ ஒரு கேரவன் மேலே நின்று இப்படி ஃபோட்டோ பிடிச்சி போட்டார், ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீங்கள் வந்து குரல் கொடுத்துருந்தீங்கன்னா, ஏப்பா பிஜேபி ஒரு நடிகனுக்கு இப்படி தான் தொந்தரவு கொடுப்பியா அப்படின்னு அன்னைக்கு வந்து நீங்கள் ப்ரோ யூ டோன்ட் வரி அபவுட் தட் ப்ரோ, வி ஸ்டாண்ட் வித் யூ ப்ரோ, நீங்கள் கவலைப்படாத, உங்கள் கோடி தம்பிகள் ஒரு தம்பிகளாக நாங்கள் இருக்கிறோம், உங்களுடன் நிற்போம் ப்ரோ, நாங்கள் உங்களுக்காக நிற்போம். இன்றைக்கி உங்களுக்கு வந்த பிரச்சனை நாளைக்கு எனக்கு வரும் ப்ரோ. ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசினாலும் ஒரு பரதேசி நாய், அன்னைக்கு வந்து ப்ரோ யூ டோன்ட் வரி அபவுட் தட் ப்ரோ, அவன் சும்மா ஒரு டாக் ப்ரோ, அவனெல்லாம் கண்டுக்காதீங்க ப்ரோ, அவன்லாம் தமிழ்நாட்டில் ஒரு சொரினாய் விட கண்டுக்காது ப்ரோ, சொரினாய் விட நான் கண்டுக்காது ப்ரோ. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ப்ரோ. அன்னைக்கு நீங்கள் வந்து நின்றீங்கன்னா பரவாயில்ல, ஐடி ரேட் வரும்போது செல்ஃபி போடும்போது நாங்கள் தான் ப்ரோ அவன் கூட நின்னா, உங்கள் அண்ணன் கூட நின்னது நாங்கள், அவரை ஆதரித்து அவர் சப்போர்ட்டாக நின்று பேசுனது நாங்கள். ஜோசப் விஜய்னு சொல்லி கிண்டல் பண்ணும் பொழுது அவர் கூட நின்னா அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் என்னப்போ ஜோசப் விஜய் தான் என்னப்போ உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு? இங்கே விஜயோ அப்துல் விஜயோ ஜோசப் விஜய் பிரச்சனை கிடையாது, அவங்ககிட்ட பிரச்சனை இருந்தாங்க, பிரச்சனை இருக்கு எனக்கு. அதை எப்படி நீ மதத்தை வச்சு இது பண்ணலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் கூட நாங்கள் தான் ப்ரோ, நீங்கள் யாரும் வரவே இல்லைங்களே ப்ரோ. அவருடைய படம் முன்னாடி ரிலீஸ் ஆகும் பொழுது, ஜெயலலிதா அவர்கள் ரிலீஸ் பண்ண உடனே ஆக்கும் பொழுது அன்னைக்கு கையை கட்டிட்டு வீடியோ போட்டா அவ்வளோ இப்படி அக்குள்குள்ளே அந்த நெய்வேலி சுரங்கத்தில் விடுற மாதிரி அக்குள்ள கையை விட்டு வீடியோ போட்டா அவ்வளோ. அன்னைக்கு எங்கே ப்ரோ நீங்களாம் போனீங்க? உங்களை யாரையும் பார்க்கவே முடியலையே ப்ரோ. இந்த ட்வீட் அன்னைக்கு போன தானே ப்ரோ, ப்ரெஸ் மீட்டை வச்சு நாங்கள் உங்களை இருக்கிறோம் ப்ரோ, கோடி தம்பிகள் ஒரு தம்பியாக ப்ரோ, எங்களுக்கு பொங்கல் ப்ரோ, எங்களுக்கு தீபாவளி ப்ரோ, எங்களுக்கு திருவிழா ப்ரோ, அன்னைக்கு போன வேண்டியது தானே. இந்த அதிமுக காரங்களாம் சேர்ந்து உங்கள் பேனர் அடித்து கிழிச்சாங்க இல்லை, அந்த படம் தலைவா படம் வரும்பொழுது ரிலீஸ் பண்ண விடாமல் அடித்து கிழிச்சாங்க இல்லை உங்களுடைய பேனர்கள்லாம். அப்புறம் இன்னொரு படம் வரும்பொழுது அதே மாதிரி பிரச்சனை கொடுத்தாங்க இல்லை, ரோட்டில் அடித்தாங்க இல்லை, விஜய் ரசிகலாம் அடித்து விரட்டி விட்டாங்க இல்லை. அப்போ எங்கே ப்ரோ போனீங்க நீங்கள்லாம்? உங்களெல்லாம் பார்க்கவே முடியறது இல்லையா ப்ரோ?
ப்ரோ நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்குறது யாருக்கு தெரியுமா? ஒரு RSS அடியாளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க. குஜராத்தில் நடந்த வன்முறைகள் தெரியுமா? குஜராத்தில் நடந்த கலவரங்கள் தெரியுமா? மோடி தலைமையில் அங்கே ஆட்சி நடக்கும் பொழுது அங்கே எவ்வளோ பெரிய வன்முறை அடிச்சு தெரியுமா? 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டார்கள். வயிற்றில் இருந்த குழந்தைய அறுத்து வயிற்றுலேருந்து குழந்தைய எடுத்து ரோட்டில் போட்டு அடித்து கொண்டாங்க ப்ரோ. எல்லாம் தெரியுமா ப்ரோ? பிறந்து சில நாட்களே ஆன குழந்தைய ஒரு 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 கட்டை ஒரு செவுரு, அந்த செவுரில் அந்த குழந்தைய அப்படியே அடித்து கொண்டானுங்க. தலை தெரிச்சு போய் அந்த குழந்தை இறந்து போச்சு ப்ரோ. இதெல்லாம் சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ. ஏன்னா இறந்து போன குழந்தைய திரும்ப நம்ம எடுத்து கொலை பண்ணுற மாதிரி இருக்கு ப்ரோ சொல்லும் பொழுது. ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது ப்ரோ. இந்த வரலாறு எந்த பண்ணாங்கட்டியுமே தெரியாது. ஏன் ப்ரோ? பிஜேபின்னா யார், RSSனா யார், அவன் எவ்வளோ மோசமான ஒரு கொள்கையுடையவன், அவன் எவ்வளோ ஒரு குலகார பாவி, எதுவுமே தெரியாது. அவன் சிறுபான்மையினருக்கு எவ்வளோ மாநாடுன்னு ஒரு பணம் எடுத்தீங்களே வெங்கட் பிரபு ப்ரோ, மாநாடுன்னு ஒரு பணம் எடுத்தீங்களே, எதனால் எடுத்தீங்க? அந்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை போக திருப்பரங்குன்றத்தில் வர சொல்லுங்கள், உங்கள் ப்ரோ வர சொல்லுங்கள். உங்களையும் காணும் உங்கள் ப்ரோவையும் காணுமே. அங்கே நிற்கிறது நாங்கள் தான் நின்றுட்டு இருக்கோம். இப்போ படம் எடுத்தால் மட்டும் போதாது, பிரச்சனை யாராலும்னு பார்க்கணும். மாநாடுன்னு படம் எடுக்கிறதுக்கு பின்னாடி யார் சோஷியல் மீடியா எழுதுனாங்களோ அன்றைக்கி மாநாடு படம் வரும் பொழுது, ஐயோ நீ இந்த படம் சூப்பராக எடுத்துருக்க, அருமையாக எடுத்திருக்க, இஸ்லாமியர் எப்படி பாதிக்கப்படுறாங்க, இஸ்லாமியில் ஒரு ஹீரோ வச்சு எப்படி அருமையாக எடுத்திருக்க, ஆனால் பாரு உங்கள் பெரியப்பாவும் உங்கள் அப்பாவும் எந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க பாருன்னா நீ கலாச்சாரங்களே அது கூட பார்க்கல எப்படி நீங்கள். அப்போ இங்கே சிறுபான்மையினருக்கு யாரால பிரச்சனை, பட்டியல் சமூக மக்களுக்கு யாரால பிரச்சனை, பார்ப்பனர் அல்லாத OBC BC MBC சமூகங்களில் உள்ள ஜாதியில் உள்ளவங்களுக்கு யாரால பிரச்சனை, இங்கே உள்ள மக்களுக்கு இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு யார் பிரச்சனை, நீட்டு யார் கொண்டு வந்தது? இப்போ அந்த RSS BJP தானே விஜய் உள்ளே கொண்டு வருது. அது கூட தெரியாத ப்ரோ உங்களுக்கு? அது கூட தெரியாத உங்களுக்கு? இப்போ தெரியாத மாதிரியே நடிக்க வேண்டியது. சரி தெரிஞ்சதாவது பேசுங்க. ஃபைனலாக கேட்குறேன், ஆதரவு தர்றீங்க, எதுக்காக ஆதரவு தர்றீங்க? யாருக்கு ஆதரவு தர்றீங்க? விஜய்க்கு ஆதரவு தர்றீங்க, எதுக்காக ஆதரவு தர்றீங்க? என்ன பிரச்சனை, யாரால பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆதரவு தர்றீங்க. அப்படி இல்லைன்னா இந்த RSS BJP செய்கிற அனைத்து நாசகர திட்டங்களுக்கும், அனைத்து மக்களுக்கு எதிரான திட்டங்களுக்கும், மக்களுக்கு எதிராக அவர்கள் செய்கிற பிரச்சாரத்திற்கும், இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடத்துகிற தாக்குதல்கள் அனைத்திற்கும் இந்த வாழ்த்து தெரிவித்த புரோக்கள் இருக்குல்ல, நீங்கள் எல்லோருமே வாழ்த்து தெரிவித்தது ஐ ஸ்டாண்ட் வித் யூன்னு போட்டது விஜய்க்கு மட்டும் இல்லை, இந்த சம்பவங்களுக்கு சேர்த்து தான்.